நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் உடைய ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அப்பாடா! இப்ப தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட வந்து நாங்க ஃபோர்ஸா வந்து கைப்பற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் விடவும், ஸ்டேட்மெண்ட் விடவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் விடவும், மார்க்கெட் காலையில நல்ல ஒரு கேப் ஓப்பனிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் வந்தது. ஒரு 60, 70 பாயிண்ட் கீழ தான் வந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பையிங் வந்தது. கடைசியா ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, 132 பாயிண்ட் கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஒரு கிரீன்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பரவால்ல. கிஃப்ட் நிஃப்டி, மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5%க்கு மேல. ஸ்மால் கேப்பும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆட்டோவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஐடி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நிஃப்டியோடைய நம்ம சார்ட்ட பார்த்துடலாம். நிஃப்டிய பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழ நேத்து குளோசிங் வச்சாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் குளோசிங் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. 5 மினிட் சார்ட் பார்க்கலாம் நிஃப்டி. எப்படி நிஃப்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குன்னு 5 மினிட் சார்ட்ல காமிக்கிறேன். வர மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங்கு, அதுக்கப்புறம் ஒரு பையிங்கு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங்கு. கடைசி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பையிங்கில தான் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. நாளைக்கு வந்து ஃப்ரைடே. இந்த வீக்கோடைய கடைசி நாளு. எப்படி மார்க்கெட்டு குளோஸ் ஆகுதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஸ்டாக் ஏறாம தான் இருக்கு. நம்ம அத டிஸ்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஐசிஐசிஐ பேங்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்க பார்த்தாலே தெரியும். நல்ல செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற தகவல் என்னன்னா, என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, சைன் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்டோட ரினியூவல் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்டிபிசி கிரீனுக்கு. புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு இபேக் பிரெப் இந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10% பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன்ல குளோஸ் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்க்ரீனர்ல இங்க பாருங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அடியா இருக்கு. ஒரு 100 கோடிக்கு மேல சேல்ஸ் அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லா அடியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க நல்லாவே அடியா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவால்ல. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. டிசம்பர் 12 கோடி, இந்த டிசம்பர் 17 கோடி. ஆனா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்ல ஒரு அடி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10% நல்ல ஒரு டவுனு. 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில பார்க்கும்போது சில்வர்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 19% டவுன்ல இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருச்சு கோல்டு, சில்வரும். இது வந்து கன்டினியூவா தொடருமான்னு எனக்கு தெரியல. இது தொடர்ந்தா நல்லாருக்கும். புதுசா வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் பார்க்குறேன். ஆனா நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. கோல்டு, சில்வர் இடிஎஃப் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். நிப்பான் இந்தியால எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோல்டு, சில்வருடைய இது. சில்வர பாருங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல காலையில பார்த்தா நல்ல ஒரு செல்லிங்ல வந்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங்ல வந்திருக்கு. கடுமையான ஒரு செல்லிங் 18% மேல. ஆ கோல்டும் அதே மாரிக்கே நல்ல காலையில நல்ல ஒரு செல்லிங்கு. நல்ல ஒரு செல்லிங் வந்து அதுக்கப்புறம் ஒரு பையிங் வந்திருக்கு. இந்த கிரீன் கேண்டில்ல ஒரு இந்த கிரீன் லைன் வந்து சப்போர்ட் லைன் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒரு காட்டும். இதுதான் ஆல் டைம் ஹைலேருந்து ஃபர்ஸ்ட் ஆல் டைம் ஹை போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஆயிட்டு மறுபடியும் அத பிரேக் அவுட் பண்ணி தான் மேல போயிருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். இத பிரேக் பண்ணா அடுத்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட்டும் பார்க்க போனா இங்கே தான் இருக்கு. நல்லா ஏறிச்சு. இது ஒரு சப்போர்ட்டாட்டு ஒர்க் அவுட் ஆகும் சில்வருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப 2லயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அவசரப்பட்டு நம்ம வாங்குனோம்னா மாட்டிக்கிருவோம். அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றது நல்லது என்ன பொறுத்தளவுல. வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. வாரி எனர்ஜியோட ரிசல்ட்ட நம்ம பார்த்துடலாம். வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் நம்ம குரூப்ல. நல்ல ஒரு 10% இன்னைக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் சூப்பரான ஒரு ரிசல்ட். சேல்ஸ் அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் சூப்பரா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பாருங்க நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் வாரி எனர்ஜி சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ன்னு சொல்லலாம் வாரி எனர்ஜி. சும்மா சொல்லக்கூடாது. செம்மையா பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் பாருங்க 29லேருந்து 36 ஆயிருக்கு.
ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்த சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து வழக்கம் போல் வித்திருக்காங்க. தெரியுதா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டிஐக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாட்ரி அடித்த மாதிரி இருக்கும். அடுத்தது ரைட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு ஆர்டர் புக் கிடச்சிருக்கு. 140 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர், நல்ல ஒரு அருமையான ஆர்டர்னு சொல்லலாம். ரைட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூசி ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக்கு, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் ஒரு முக்கியமானது வந்திருக்கு. முக்கியமான 40 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வென்ச்சர். ஜப்பான் ஒரு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ஸ்டாக் ரொம்ப நாளாகவே ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. அடுத்தது சாத்விக் கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடிக்கு மேலே ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல அருமையான ஆர்டர்னு சொல்லலாம். ஆர்டர் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது பாசிட்டிவ் நியூஸ் தாங்க. அடுத்தது அசோகா பில்ட்கான். இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஸ்டாக் 2% மேலே 52 வாரம் லோவில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 307 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்னு சொல்லலாம். 307 கோடிங்கிறது நல்ல ஒரு ஆர்டரு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. இந்த ஸ்டாக் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 வாரம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3%. இது வந்து ஒரு மைக்ரோ கேப்புங்க. 46 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. சூப்பரான ஆர்டர்னு சொல்லலாம். நல்ல ஆர்டரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். ஒரு வருஷத்தில் ₹40 பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு, மைக்ரோ கேப்பு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வச்சுருங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. நம்ம ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்கு, லார்ஜ் கேப்பு நல்ல ஒரு லோ ரேட்டில் கிடைக்கிது. நம்ம நண்பர்களுக்கு கேட்ட ஸ்டாக்கு தான். அதை நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. ஒடிசா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இது ஐடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து சேல்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது. ஐடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டு 2023 சப்போர்ட்டு தான் ஐடிசி. அடுத்தது நல்ல லோ ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப்பில் 2 பேங்க் ஸ்டாக்கு. ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஐசிஐசிஐ பேங்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே ஃபில் ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்கில். இதை நீங்கள் வாட்சஸில் வச்சு நோட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லோதா ரியல் எஸ்டேட்டில் உள்ள ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஸ்டாக். இந்த ஸ்டாக் நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டை உடச்சி தான் வந்துகிட்டு இருக்குது. அடுத்த சப்போர்ட்டும் பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு மிட் டேர்மில் ஒரு சப்போர்ட்டும் இங்கே தான் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பு. ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வீடு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது என்னுடைய ஓன் வியூ தாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதை நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ளூ சிப்பானது. இப்போ ஒரு பேட் டைம்னால இந்த ஸ்டாக் வந்து நல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் வரும்போது இந்த ஸ்டாக்கும் நல்லா இருக்குது, பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரலுடைய முக்கியமான சப்போர்ட்டு. அது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ரிசல்ட் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹை ரிஸ்க்குங்க. நீங்கள் வந்து உங்கள் பணத்தை சொந்த பணத்தை தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்க. யாரும் கொடுத்த பணத்தை வந்து போடலை. அதனால் கொஞ்சம் கவனமாக நல்ல ஸ்டாக்காக அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா குரோத்து. ஷார்ட் டேர்ம் கிடையாது. ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அது ஹிட் ஆயிரும். ஆனால் லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்கும்போது நல்ல ஒரு குறைந்த ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய குரோத் வந்து நல்லா வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ₹1 கோடி, ₹2 கோடி, ₹3 கோடி அவங்களுடைய கோலை பொறுத்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் நல்ல ஒரு கம்பெனியாக, லார்ஜ் கேப் கம்பெனியாக நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. நம்ம பார்த்த லார்ஜ் கேப் 5 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருங்க. டாடா மோட்டார்ஸு, ஐடிசி, அதுக்கப்புறம் வந்து லோதா.
HDFC பேங்க்கும் அதுக்கப்புறம் ICICI பேங்க்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் கூட ஃபர்தராக இறங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ரேட்டில் தான் இருக்குங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தாங்க. நம்ம ரிசல்ட் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கல. எங்கேருந்து ஸ்டாக் ரைஸ் ஆனுச்சோ மறுபடியும் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதனால் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டவுன் ட்ரெண்டாக இருக்குது. அதனால் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு இப்போ கரண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்லாம் நல்லா கொடுத்துருக்கலான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க்கு. நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ராயில். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் ஆர்டர் புக் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்டாக் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ 2025 மேயோட லோவில் தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இந்திரபிரசாத் ஹாஸ்பிட்டல் நிறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு லோ ரேட்டில் தான் இருக்குது. முக்கியமான சப்போர்ட்டை உடச்சி தான் இதுவும் நல்லா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல்லாம் பார்த்துருக்கோங்க. அடுத்தது சில ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இபேக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேஇ இன்டர்நேஷனல் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து கேஇ இண்டஸ்ட்ரி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2% மேலே டவுனு. இது ரிசல்ட் பார்ப்போம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு தான். ஐஎஃப்எல் இந்த நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு. ஐஎஃப்எல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பாருங்கள் நல்லாவே கூடியிருக்கு. 127 கோடிக்கு மேலே சேல்ஸ் கூடியிருக்கு. ஃபைனான்சிங் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு. ஃபைனான்சிங் மார்ஜின் நல்லாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நல்லாவே கூடியிருக்குங்க. ஒரு 100 கோடிக்கு மேலே 100 கோடிக்கிட்ட கூடியிருக்கு. இபிஎஸ் நல்லா க்ரோவாக இருக்குங்க. அடுத்தது நம்ம நண்பர்கள் உள்ள முக்கியமான ஸ்டாக்னு சொன்னால் ஆனந்த்ராஜ் வந்து ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. டேட்டா சென்டரில் இருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கோடிகிட்ட கூடியிருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்னு சொல்லலாம். குவார்ட்டர் இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டுங்க. 110 கோடியிலேருந்து 144 கோடி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு சொல்லலாம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரொமோட்டர் விற்று தான் இருக்காங்க. செப்டம்பரு பார்த்திங்கன்னா இது டிசம்பரு. ஒருவேளை அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் எதுவும் தெரியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா 3% மேலே விற்றுருக்காங்க. எஃப்ஐயும் விற்றுருக்காங்க. டிஐயும் விற்றுருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் இந்த ஸ்டாக்கு கூடியிருக்கு. கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டாக்லலாம். நல்ல ஸ்டாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ரிசல்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் ஆன் இயர் நல்லா இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுக்கு எஃப்ஐ டிஐ ப்ரொமோட்லாம் விற்றுருக்காங்கன்னு தெரியல. பப்ளிக்கிட்ட தான் கூடியிருக்கு. அதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆமாம், இந்த வீடியோவில் நிறைய கம்பெனியோட ரிசல்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பு லார்ஜ் கேப்போடைய டெக்னிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய கம்பெனியோட ஆர்டர் பார்த்துருக்கோம். ஆமாம், இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொந்த காசாக போகிறீங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.